Hi students, நம்ம வந்து expansion in solids topicல linear expansion னா என்ன அப்புறம் aerial expansion என்ன இது ரெண்டுமே பார்த்துட்டோம். So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cubical expansion. Okay? So third type வந்து cubical expansion அல்லது இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு என்ன அப்படினா volumetric expansion. Okay? Right. So இப்போ இந்த நேம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இதனுடைய மீனிங் கண்டுபிடிச்சிடலாமா? So heat energy குடுக்கும்போது length expand ஆனது நம்ம என்னன்னு சொன்னோம் linear expansion சொன்னோம். Heat energy குடுக்கும்போது area expand ஆனது என்னன்னு சொன்னோம் aerial expansion சொன்னோம். அப்ப cubical or volumetric expansion னா என்னதான் இருக்கும்? So if you are giving heat energy to the substance அங்க என்ன expand ஆகுது volume increases. Okay? So volume expand ஆச்சுனா அது என்னன்னு சொல்றோம் நம்ம cubical expansion or volumetric expansion. புரியுதா? ஓகே. சோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சாலிட் கியூப் எடுக்கிறோம். ஓகேவா? சோ அதனுடைய வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் என்ன அப்படினா என்ன எடுத்துக்கிறோம் V0. சரியா? and ஒரிஜினல் டெம்பரேச்சர் என்ன அப்படினா T0. ஓகேவா? சோ இப்போ இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்றோம். ஓகே? சோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படினா அதனுடைய வால்யூம் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகுது. that means it is increasing in length, breadth and also in height. Okay, so we can say it is increasing in volume. Okay, so புரியுதா? So first a solid cube எடுத்தோம். So அதனுடைய original volume வந்து V0 and original temperature வந்து T0. இத ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய length increase ஆகுது, breadth increase ஆகுது and height increase ஆகுது. So I can say it is increasing in volume. Okay வா? Right. So இப்போ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாமா? So V0 ங்கிறது என்னது? It's nothing but original volume. ஓகேவா? So நம்ம ஆல்ரெடி linear expansion, superficial expansionல பார்த்துட்டோம். just அத கம்பேர் பண்ணி நம்ம டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஓகேவா? So T0 is nothing but original temperature. ஓகேவா? and இப்போ நமக்கு expand ஆன பிறகு கிடைச்சிருக்கல ஒரு வால்யூம் அத வந்து என்ன எடுத்துக்கிறோம் V. ஓகே? so V is nothing but final temperature. Sorry, V is nothing but final volume. and இப்போ வந்து first T0 இருந்துச்சு நம்ம ஹீட் பண்ண பிறகு அந்த டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கும் நமக்கு ரைஸ் ஆயிருக்கும். சோ அத வந்து T ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? so T is nothing but final temperature. ஓகேவா? சோ அப்ப ஒரிஜினல் வால்யூம் இருக்கு, ஒரிஜினல் டெம்பரேச்சர் இருக்கு, ஃபைனல் வால்யூம், ஃபைனல் டெம்பரேச்சர். சோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிச்சிரலாமா இதுல? சோ சேஞ்ச் இன் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ ஒரிஜினல் வால்யூம் இருக்கு, ஃபைனல் வால்யூம் இருக்கு. சோ I can write ஃபைனல் வால்யூம் மைனஸ் ஒரிஜினல் வால்யூம். ஓகே, அப்ப நமக்கு ஃபைனல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சு இது ரெண்டே மைனஸ் பண்ணிட்டோம்னா change in volume கிடைச்சிரும். that means delta volume கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. so next change in temperature எப்படி கண்டுபிடிப்போம்? so original temperature கொடுத்திருக்காங்க, final temperature கொடுத்திருக்காங்க minus original temperature. okay, then we will get delta T. okay, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வால்யூம் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆனது எந்த ஃபேக்டரால அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ எந்த ஃபேக்டர் வச்சு இந்த வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் நம்ம? டெல்டா V is directly proportional to என்னதான் இருக்கும்? டெல்டா T. சோ ஆல்ரெடி நம்ம இத ரெண்டு வீடியோஸ்ல பார்த்துட்டோம் இல்லையா? சோ டெல்டா V is directly proportional to டெல்டா T. சோ டெம்பரேச்சர் அங்க எனக்கு அதிகமா ஆகும்போது அந்த வால்யூம் எக்ஸ்பான்ஷனும் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரைஸ் ஆகல, கம்மியா தான் ரைஸ் ஆயிருக்குன்னா வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அந்த இடத்துல கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். செகண்ட் ஃபேக்டர் என்ன? டெல்டா V is directly proportional to V0. ஓகே? சோ நம்ம எவ்வளவு ஒரிஜினல் வால்யூம் எடுத்திருக்கோம் அத பொறுத்து தான் நமக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஓகேவா? So delta V is directly proportional to V0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க சேமா இருக்கா? delta V is directly proportional to delta T. So நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கு. delta V is directly proportional to V0. So இத நம்ம வந்து ஒரே லைன்ல எழுதிக்கலாமா? So delta V is directly proportional to delta T V0. ஓகேவா? So நம்ம அந்த வால்யூம் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாம்.
delta V by V naught is directly proportional to delta T. சரியா? So இப்போ இந்த directly proportional என்ன பண்ணணும் நம்ம ஈக்குவலா மாத்தணும். ஓகே? So அப்ப ஈக்குவலா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? delta V by V naught equal to, so equal to போட்டோம்னா என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே? So இங்க நம்ம எடுக்கிற கான்ஸ்டன்ட் ஆல்பா தான். நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் ஆல்பா தான் எடுத்தோம். அது கீழ நம்ம என்ன போட்டோம், நம்ம ஆல்பா L ன்னு எழுதிக்கிட்டோம். ஏரியலுக்கு வந்து என்ன எடுத்தோம், ஆல்பா A ன்னு எடுத்துக்கிட்டோம். சோ அப்ப நம்ம வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன எடுக்க போறோம், ஆல்பா V அப்படின்னு எடுக்க போறோம். ஓகே, into delta T. சரியா? So this equation gives the change, relates the change in volume and change in temperature. ஓகே, சரி. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சு எழுதிரலாம், இந்த ஆல்பா V னா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எழுதிரலாம். So alpha V ங்கிறது என்ன actually is nothing but coefficient of volumetric expansion. Okay, so it is nothing but coefficient of volumetric expansion. So alpha V ங்கிறது எப்படி எழுதிக்கலாம் நம்ம, so delta V divided by V naught into delta T. Okay, இதுதான் main formula. Okay வா? So problemsக்குலாம் இதான் கேட்பாங்க. சரியா? So delta V is equal to, alpha V is equal to delta V divided by V naught into delta T. Okay, சரி. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்குள்ள coefficient of cubical expansion கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய வால்யூம் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா யூனிட் வால்யூமா எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். சோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்னுடைய வால்யூம் எவ்வளவா எடுத்துக்கிறோம், யூனிட் வால்யூமா எடுத்துக்கிறோம். and temperature change எவ்வளவா இருக்கணும், 1 degree Celsius இருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி அங்க வந்து வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த வேல்யூ தான் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம அலுமினியம் எடுக்கிறோம்னு வைங்க. ஓகே, சோ இப்போ இந்த அலுமினியம் உடைய கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ற மெட்டீரியல் எவ்வளவு எடுத்துக்கிறோம், யூனிட் வால்யூம் எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் அங்க எவ்வளவுதான் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம், 1 degree Celsius தான் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். ஓகே, அப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் இல்லையா, சோ அதுதான் வந்துட்டு அலுமினியத்தோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, சோ வேல்யூ எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 7 × 10⁻⁵. சரியா? சோ இப்போ நான் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிராஸ் எடுக்கிறோம்னு வைங்க. ஓகே, சோ கண்டிஷன் என்னதான் இருக்கணும், நம்ம எவ்வளவு எடுக்கணும், அதுவும் யூனிட் வால்யூமா தான் இருக்கணும். ஓகேவா? சோ அத ஒரு அளவுக்கு நம்ம எடுத்துட்டு டெம்பரேச்சர் இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு சோ அதுதான் கோஎஃபிஷியன்ட் நம்மளால சொல்ல முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன் அப்ளை பண்ணி அங்க எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் இருக்காங்கன்னு பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டிஷன் தான் நம்ம அப்ளை பண்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற பிராஸ் எவ்வளவுதான் எடுக்கிறோம், யூனிட் வால்யூம் தான் எடுக்கிறோம். டெம்பரேச்சர் எவ்வளவுதான் கொடுக்கிறோம், 1 degree Celsius தான். ஓகே, அப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா? எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா சப்ஸ்டன்ஸும் இதே கண்டிஷனுக்கு ஒரே மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகும் கிடையாது. அந்த மெட்டீரியல்ஸ்னுடைய தன்மையை பொறுத்து எக்ஸ்பான்ஷன் வந்து வேறுபடும். ஓகேவா? சோ இப்போ பிராஸ் எடுக்கிறோம், இதே யூனிட் வால்யூம் எடுக்கிறோம், 1 degree Celsius கொடுக்கிறோம். சோ அங்க சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே, சோ பிராஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 6 × 10⁻⁵. அப்ப அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதா, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் என்ன ஆகுது, டிஃபரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குது. பட் நம்ம எடுத்த கண்டிஷன் வந்து சேம் தான். ஓகே, ஒரே மாதிரிதான் அவங்கள வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிருக்கோம். பட் நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பான்ஷன் வந்து வேரி ஆச்சு பிகாஸ் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல்ஸ் which you have chosen. ஓகேவா? ரைட். சோ நெக்ஸ்ட் இது எப்படி டெஃபினிஷன்ல எழுதுவோம், நம்ம ஆல்ரெடி நம்ம லீனியருக்கு பார்த்துட்டோம், சூப்பர்ஃபிஷியல் பார்த்துட்டோம். அதே மாதிரிதான். சோ லென்த்ங்கிற இடத்துல நம்ம ஏரியான்னு போட்டோம். இப்ப ஏரியாங்கிற இடத்துல என்ன போட போறோம்னா வால்யூம் எழுத போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? So coefficient of volumetric expansion is defined as ratio of, இது என்னன்னு சொல்லுவோம், change in volume of the body per degree rise in temperature to its unit volume. அவ்வளவுதான். ஓகே, சோ இதே வந்துட்டு நம்ம linear expansionக்கு என்னன்னு சொன்னோம், so ratio it is defined as the ratio of
change in length of the body per degree rise in temperature to its unit length அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதே வந்துட்டு நம்ம coefficient of aerial expansion க்கு என்ன சொன்னோம்? ratio of increase in area of the body per degree Celsius to its unit area அப்படின்னு சொன்னோம். அப்போ வால்யூம்க்கு என்ன பண்றோம்? அந்த ஏரியாங்கிற இடத்துல மட்டும் என்ன பண்றோம்? வால்யூம் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. So unit என்னது? Unit of coefficient of volumetric expansion என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் தான், K inverse தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே யூனிட் தான். ஏன் அப்படின்னா என்ன, உனக்கு வால்யூம்குள்ள யூனிட் போட்டீங்கன்னா மீட்டர் கியூப் டிவைடட் பை இங்க என்ன வரும் உனக்கு மீட்டர் கியூப் இன்டு கெல்வின். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். Again you will get 1 by K or K inverse. ஓகே. சோ இதுக்கு முன்னாடி சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்ல அதே தான் பார்த்தோம் இல்லையா? மீட்டர் ஸ்கொயர் divided by meter square into K. So ரெண்டையும் கேன்சல் பண்ணா again you will get 1 by K. ஓகே. சோ நீங்க ஒரு டாபிக் மட்டும் தரோவா படிச்சிட்டீங்கன்னா அப்படியே நீங்க அடுத்த ரெண்டுமே வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? Thank you students. Students உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.